Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு Woocommerce வெப்சைட்ல எப்படி ஆர்டர்ஸ்க்கு barcode செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு யூஸ் பண்ற plugin பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் plugin தான் யூஸ் பண்றோம். சோ அந்த plugin நம்ம official வெப்சைட்ல அவேilable-ஆ இருக்கு. சோ இப்போ நான் அந்த plugin ஓபன் பண்ணிக்கிறேன். barcode டைப் பண்ணுங்க. சோ நமக்கு இந்த plugin தான் வேணும். சோ நான் இத ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே நமக்கு plugin ஓபன் ஆயிடுச்சு. நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க இந்தியன் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க INR சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க அவுட் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க USD சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். சோ நமக்கு ரெண்டு ஆப்ஷனுமே அவேilable-ஆ இருக்கு. நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் அவுட் பேஜ் ஓபன் பண்றேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்தியன் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் நீங்க அவுட் சைட் இந்தியாவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கிற தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அக்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெம்பர்ஷிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஓபன் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்ட்ட வெப்சைட்டே இல்ல அப்படின்னா கூட நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். சோ அவங்களே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்கள்ட்ட வெப்சைட் இருக்கு மொபைல் அப்ளிகேஷன் இல்லனா கூட சோ அவங்க கோடிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மொபைல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்காது. சோ அவங்களே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அது ஆப் ஸ்டோர் ஆகட்டும் பிளே ஸ்டோர் ஆகட்டும் சோ எதுவா இருந்தாலும் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளகினை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். இப்போ நீங்க பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. அப்லோட் பிளகின் கொடுங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகினை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு தடவை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன். Woocommerce போயிடுங்க. சோ இப்போ ஆர்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் இதுல ஏதாவது ஒரு ஆர்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஆர்டர் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அது பிரைஸ் டீடைல்ஸ் இருக்கு. சோ இவ்வளவுதான் இருக்கும். இப்போ நம்ம அந்த பிளகினை ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஷோ பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பிளகின்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ இப்போ ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா Woocommerce போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. சோ இதுல ஜெனரல் செட்டிங்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாவே இந்த ஆப்ஷன் இருக்கும். சோ இப்போ barcode ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். barcode டைப் உங்களுக்கு வந்து 3 to 4 டைப்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் QR கோட் வேணும்னாலும் QR கோட் கொடுத்துக்கலாம். அப்படின்னா கோட் 39 வேணும்னாலும் அது கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோட் 39 இருக்கட்டும். சோ அதுவே எனக்கு ஓகே தான். இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். சோ இப்போ நம்ம அந்த ஆர்டரை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு barcode ஷோ ஆகுது. சோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்டர்ல வந்து barcode ஆட் பண்ண முடியும். சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களுக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. சோ உங்களுக்கு நீங்க மேல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது ஸ்க்ரோல் ஆகல உங்களுக்கு அது ஷோ ஆகல அப்படின்னா கூட சோ நீங்க வாட்ஸ்அப் ஐகான் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க லைவ் சாட் யூஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்ப போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you ஃபார் வாட்சிங்.